படம் எனக்குமே சூப்பர் படங்க. விஜய் படம்னா எப்பவுமே ஹிட்டாக தான் ஓடும். இன்னும் நாங்கள் விஜய் படம் ரொம்ப எதிர்பார்க்குறோம். அது பழைய படமாக இருந்தாலும் சரி, புது படமாக இருந்தாலும் சரி, விஜய் அரசியல் வந்திருக்காருன்னு சொல்லி படத்தை மட்டும் எனக்கு நிப்பாட்டாதீங்க. வருஷத்துக்கு ஒரு படமாச்சு, மாதத்துக்கு ஒரு படமாச்சு, படம் மட்டும் விட்டுட்டே இருக்கணும். நாங்கள் விஜய் படம் என்னைக்குமே எப்பவுமே மாதம் எதிர்பார்த்துட்டு இருக்கோங்க. இதோட பழைய படம் விஜய் படம் இந்த ஃபஸ்ட்டு ரிலீஸ் ஆன படம் இருந்தாலும் சரி, விஜய் நாளை தீர்ப்பு, முதல் மரியாதை அப்படி இருந்தாலும் படம் சரி, நாங்கள் இன்னும் விஜய் படம் ரொம்ப எதிர்பார்க்குறோம். எங்களுக்கு விஜய் படம் இன்னும் வேணுங்க. அரசியலுக்கு வந்துட்டார் சரி, விஜய் படம் மட்டும் நிப்பாட்டுறாதீங்க. எங்களுக்கு விஜய் படம் ரொம்ப முக்கியம். இந்த படம் வந்ததில் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷங்க. இந்த மாதிரி படம் நாங்கள் இன்னும் ரொம்ப எதிர்பார்க்குறோம். எங்கள் மாதிரி இளைஞர்களுக்கு, எங்களை மாதிரி மக்களுக்கு, இந்த மாதிரி பசங்களுக்கு விஜய் படம் இன்னும் ரொம்ப முக்கியம். எங்களுக்கு விஜய் படம் வேணும். விஜய் படம் நிப்பாட்டிடாதீங்க. விஜய் படம் இன்னும் பழைய படம், புது படம் எங்களுக்கு வேணும். அது சரி. விஜய் இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள். சொல்றா விஜய் இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள். ஓகே, அடுத்து பிறந்தநாள் சார்பாக துப்பாக்கி படம் ரிலீஸ் ஆகுது, அதை பார்ப்பீங்களா? கண்டிப்பா பார்ப்போம். போக்கிரி சூப்பராக இருப்பார். ரொம்ப நாள் கழிச்சு இப்போ அவர் அந்த அளவுக்கு எனர்ஜெட்டிக்காக அந்த பஸ் சாங்கில் ஆடுவார்னு அப்போ எதிர்பார்க்கல யாரும். இந்த படத்தில் செம்மையாக ஆடி இருக்காரு. மறுபடியும் ரீரிலீஸ் பார்க்கும்போது கொஞ்சம் குவாலிட்டியாக நல்லா இருக்குது. நம்ம அப்போ பார்த்தப்பக்கு இப்போ பார்க்குறதுக்கு குவாலிட்டியாக இருக்குது. இல்லை, கொஞ்சம் குவாலிட்டி கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அது கொஞ்சம் நல்லா கொஞ்சம் கிளாரிட்டி நல்லா இருக்குது. நான் ட்ரைலர்லேயே பார்த்துட்டேன் அந்த குவாலிட்டி. படத்தை பார்க்கலாம்னு சொல்லிட்டு தான் வந்து பார்த்தோம். ஆனால் குவாலிட்டி செம்மையாக இருக்குது. ஆமாம், ஏதோ அந்த இதோட ரீமேக் தானே அது. அந்த படம் பேர் என்னன்னு தெரியல. அதோட ரீமேக் தான். பட்டு அது பிரபுதேவா வேறு மாதிரி ஹேண்டில் பண்ணியிருப்பார். அது ரொம்ப நல்லா இருக்குது. அந்த ஸ்டெப்லாம் செம்மையாக போட்டு வச்சுருக்காரு. ஆமாம், ரொம்ப நாள் கழிச்சு ஒரு வடிவேல அவர் அந்த பழைய காமெடியெல்லாம் நம்ம ரொம்ப மிஸ் பண்ணுறோம். இப்போ மறுபடியும் டிவியில் போட்டு பார்த்துட்டு இருக்கிறோம். பட் அது இந்த ஆமாம், கிளைமேக்ஸ் வரைக்குமே அப்படி தான் போவோம். அவர் ஒரு மாதிரி கன்னை ஹேண்டில் பண்ணுவார்ல, அதெல்லாம் நம்ம வீட்டில் நிறைய டைம் ட்ரை பண்ணி பார்த்துருப்போம். அந்த சாங்ஸ் எல்லாம் செம்மையாக இருக்குது. அவன் அந்த டேடி மேம் அந்த ஐட்டம் சாங்லேயே தான் இருக்கானே. அதையும் பார்த்துருக்கேன். நான் தேட்டரில் தான் மோஸ்ட்லி விஜய் படங்கள் மோஸ்ட்லி நான் தேட்டரில் பார்த்துருக்கேன். ஸோ அதனால் அது பிரச்சனை இல்லை. அவர் நம்ம கில்லிக்கும் இதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. பட் அவருக்கு என்ன கேரக்டர் கொடுத்தாங்களோ அதை கரெக்டாக பண்ணி வச்சுருக்காங்க. அது நல்லா இருக்குது. ஆனால் தளபதி ஆக்டிங் வேற லெவல் தான். தளபதினாலே மாஸ் தாங்க. அட்வான்ஸ் ஹாப்பி பர்த்டே தளபதி அண்ணா. நாளைக்கு பர்த்டே, நாளைக்கு துப்பாக்கி ரிலீஸு, நாளைக்கு வரோம். அட்வான்ஸ் ஹாப்பி பர்த்டே தளபதி அண்ணா. படம் செம்மையா இருக்குங்க. நல்லா தான் இருக்கு. அப்போ பார்க்கலீங்க இது வரைக்கும் படம். இந்த படம் நான் பார்க்கல, இப்போ தான் தேட்டரில் பார்க்குறேன். சூப்பராக இருக்குங்க. படம் நல்லா இருக்கு. அட்வான்ஸ் ஹாப்பி பர்த்டே தலைவருக்கு. அவரை குஷி படம் போட்டால் நல்லா இருக்குங்க. இந்த படத்தில் இந்த படத்தோட குஷி படம் நல்லா இருக்கும். படம் சூப்பராக இருக்கும். நல்லா இருக்கு. நல்லா பார்க்கலாம். இவ்வளோ நாள் கழிச்சு பார்த்ததுல எப்படி இருக்கு? நல்லா இருக்கு, பார்க்கலாம். சூப்பராக இருக்குதுப்பா. அதுவுமே அது நல்லா இருக்குண்ணா. படம் வேற லெவல்ல. இவ்வளோ நாள் கழிச்சு பார்த்ததுல எப்படி இருக்கு? கெத்தா இருக்குண்ணா. எத்தனை தடவை பார்த்தாலும் மாசு தான். மியூசிக்லாம் தேட்டரில் வைப் எப்படி? நல்லா தான் இருக்கு. நல்லா இருக்கு. பர்த்டே தளபதி ரொம்ப இன்னும் ஏதாவது அப்டேட்டு அந்த கோட்லேருந்து ஏதாவது ஒன்று விடுங்கப்பா. ஏதாவது ஒன்று பார்க்க வெயிட் பண்ண முடியல. சாங் இன்னைக்கு விட்றாங்களா? ரொம்ப ஈகர்லி வெயிட் பண்ணுறேன். ஏன்னா ரொம்ப நாள் கழிச்சு எந்த அப்டேட்டுமே கொடுக்காம இருக்கிறாங்க. அந்த ஏஜிஎஸ் என்ன தான் பண்ணிருக்கான்னு தெரியல. பட் எனக்கு அவர் அரசியலுக்கு போகாமல் தொடர்ந்து இந்த மாதிரி படங்கள் நடிச்சிட்டு இருந்தாலும் நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். எனக்கு அது பர்சனலாக பிடிக்கல. ஆஸ் எ ஃபேனாக எனக்கு பிடிக்கல. ஆனால் அதுக்கும் அது அவங்க எல்லாரும் அந்த சர்க்காரில் சொல்கிற மாதிரி அவர் சொல்கிறாரு. பட்டு எனக்கு அரசியல் வேணான்னு தோணுது. அவ்வளோதான். வேற யாருமே இது வரைக்குமே திறந்தது இல்லையே. இவர் மட்டும் வந்து என்ன பண்ண போகிறான்னு தான் எனக்கு ஒரு கேள்வி இருக்குது. ஏன்னா எதுவுமே பண்ண விட மாட்டாங்க. நான் ஒருத்தர் நல்லது பண்ணுன்னு நினச்சிட்டு வந்தால் அது நடக்காது. அவ்வளோதான். ஆமாம், சொசைட்டி அப்படி இருக்கப்ப அவர் மட்டும் வந்தால் மட்டும் என்ன நடந்துட போகுது? ஏன்னா ஓட்டு போட்டுருவாங்க. அதுக்கப்புறம் எதுவும் நடக்காமல் போயிடும். அவர் எது நினச்சாலும் மக்கள் வந்து அதை ஏற்றுக்கணும்ல. அது எல்லோரும் ஏற்றுப்பாங்களான்னு தெரியாது எனக்கு. ஆனால் கொஞ்சம் எனக்கு அரசியல் வர்றது வருத்தம் தான். அவ்வளோதான். ஓகேவா?